நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்க போகிற பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பிஎஸ்சி நர்சிங்கு, பிஃபார்மு, அலைடு கோர்சஸ்லாம் படிக்கணும்னா அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. அப்ளை பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அதே சேம் டைம் நம்ம தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண மாணவர்கள் எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங்கில் 1வது ரவுண்டு முடிந்த பிறகு தான் நம்ம எல்லாத்துக்குமே பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து சீட் மேட்ரிக்ஸு 19 டிகிரி கோர்சஸ் நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குது. இந்த 19 டிகிரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும்னா அங்கே எவ்வளோ இடங்கள் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு இருக்குன்ட்டு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸில் பிஃபார்மு, பிஎஸ்சி நர்சிங்கில் மேலு, ஃபீமேலு, ஃபிசியோதெரப்பி, அதுக்கப்புறம் பிஎஸ்எல்பி, இந்த மாதிரி 19 கோர்சஸ்க்கான பிடிஎஃப் சீட் மேட்ரிக்ஸை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. 1வது ரவுண்டில் போன வருஷம் 160 கட் ஆஃபுக்கு மேலே 200லேருந்து 160 கட் ஆஃபில் உள்ளவங்கள தான் கூப்பிட்டாங்க. போன வருஷத்தின் அடிப்படையில் 1வது ரவுண்டில் எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சுங்கிறதுக்கு ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதே போல் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை எடுக்கிறதுக்கு மட்டும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜ், நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே நிறைய ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. அதில் ஒட்டு மொத்தமாக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 17,956 சீட் இருக்குது. ஸோ அதுலேயுமே நர்சிங் கோர்சஸ்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் சேரும்போது அங்கே எவ்வளோ இடங்கள் இருக்குன்னா 17,956. ஸோ நீங்கள் அந்த இடங்களுக்கும் போட்டி போடலாம். எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா தான். ஸோ அதனால் இது மூலியமாக நீங்கள் வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வழியாக போகும்போது உங்களுக்கு ஃபீஸு ரொம்பவே குறைவாக இருக்கும். அதனால் மாணவர்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்காம போனால் கூட 1வது ரவுண்டில் முழுக்க நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை மட்டும் தான் சாய்ஸ் வைக்கலாம். 2வது ரவுண்ட்லேருந்து ப்ரைவேட் காலேஜை வைக்கலாம். ஒருவேளை ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடைச்சிருச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட் வேக்கன்சி இருந்துச்சுன்னா மாப்பப் ரவுண்டில் கூட போயிட்டு நம்ம கவர்மெண்ட் காலேஜை எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் தைரியமாக மாணவர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 100% சீட்டு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து போய் அங்கங்கே சேர்றதுனால நமக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் 100% சீட்டு கிடைக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணால் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.